நண்பருக்கு எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்குங்க. நெறைய கம்பெனியோட முக்கியமான தகவல்கள் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் வேதாந்தாவோட 2 குட் நியூஸ் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து நம்ம காலையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 70 பாயிண்ட் மைனஸ்ல இருந்துச்சுங்க. ஆனா குளோசிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பாயிண்ட் தான் குளோசிங் வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நிஃப்டி காலைல பார்க்கும்போது ஐடியும், பியூசி பேங்க் மட்டும் தான் கிரீன்ல இருந்துச்சு. மெட்டல் சுமாரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்மாலயும் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பையிங் சைடு அதாவது ரெட்லேருந்து கொஞ்சம் லைட்டா ஒரு பையிங் மாரி வந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் ஆகாம அப்படியே காப்பாத்தி வச்சிருந்திருக்காங்க. இங்க பாருங்க. நிஃப்டி கன்டினியூவா ஒரு 3 டேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குதுன்ட்டு இந்த மாசத்துல. அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க்கும் அதே மாரிக்கே தாங்க. ஒரு சைடு வேல தான் போயிட்டு இருக்கு கன்டினியூவா. இங்க பார்த்தா தெரியுங்க 2 நாளா ஒரு செல்லிங் பிரஷர் தான். நேத்து ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங்க. போர்ட்ஃபோலியோலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1% ஓரளவுக்கு மீடியமா தான் இது இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பார்ப்போம். ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால வந்து போர்ட்ஃபோலியோ காப்பாத்த முடிஞ்சுச்சு. இங்க பாருங்க, நல்ல ஒரு 2 நாளா கன்டினியூவா நிஃப்டி ஸ்மால் கேப் செல்லிங்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப்பும் அது மாரி தான். நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. நிஃப்டி மிட் கேப்பும். இங்க பாருங்க, நல்ல ஒரு கன்டினியூஸ் செல்லிங் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுமையா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு. வாங்க முக்கியமான தகவல். அதில ஃபர்ஸ்ட்டு வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா, 2 குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மெர்ஜர் ஆகுதுல்ல 5 ஸ்டாக்கு. அது வந்து டீமெர்ஜர் ஆகுதுல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச்ல எல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வேதாந்தாவுடைய ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. அனில் அகர்வால். அவங்க சொல்லியிருக்காங்க. 5 வேதாந்தா வந்து மார்ச்ல லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தாவுடைய ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு குட் நியூஸு. அடுத்தது ஒரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 2026 மார்ச்லக்குள்ள அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அவங்க இப்ப வந்து இது இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ற இது எல்லாமே கெப்பாசிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஆக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் ஃப்ரீ கம்பெனியா ஆக்க போறாங்க. இது ஒரு குட் நியூஸ் வேதாந்தாவுக்கு. 2மே நல்ல ஒரு அருமையான நியூஸ் தான். வேதாந்தா ஷேர் ஹோல்டருக்கு நல்ல ஒரு அருமையான செய்தி. அதுக்கப்புறம் டெக்ஸ்மேக்ஸ் ஒரு ரயில் கம்பெனி. காலையில ஒரு ரயில்வே செக்டார்ல ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம வந்து ஆர்டர் பார்த்திருந்தோம். இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில 2வது ஆர்டரு. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7,00,00,000 கீழ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் வந்து கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த செக்டார் அவுட் ஆஃப் செக்டாரா இருக்கு. நல்ல ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது ரீசைக்ளிங் கம்பெனி நெறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் இதில தான் இருக்கு செக்டாரு. நெறைய ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அந்த செக்டார்ல உள்ள அன்டோனி வேஸ்ட்ன்னு ஒரு கம்பெனி இவங்களுடைய சப்சிடரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1,330,00,00,000 ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல பெரிய ஆர்டர், அருமையான ஆர்டர் தான். இந்த கம்பெனி யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரிசக்தி இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 175,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெவி எக்யூப்மென்ட் அந்த மாரி உள்ள ஒரு ப்ராஜெக்ட் மாரிக்கே இருக்கு பார்க்கையில. இந்த கம்பெனி யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் கம்பெனி ஒரு கம்பெனி எஸ்இஎம்இ சோலார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷன் பண்ணியிருக்காங்க மெகாவாட் ஒரு 100 மெகாவாட்டும், அதுக்கப்புறம் 8 மெகாவாட்டும் பவர் ப்ராஜெக்ட் இந்த குஜராத்ல. இந்த கம்பெனிய வந்து ஒரு நண்பர் நம்மகிட்ட அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இது. இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயி கமிஷன் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வருமானம் அதிகமா வரும். கம்பெனி நல்லா குரோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 உடைய லூசர், கெய்னர் பார்க்கலாம். கெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எஸ்பிஐ, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஈசிஆர் மோட்டார், டாடா கன்சியூமர் இந்த கம்பெனிலாம் வந்து அன்னைக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ் மேக்கிங் இன்னைக்கு நிஃப்டி 50 லாஸ் பண்ண ஆளு யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டலு, ட்ரெண்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியும், ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜேபி மோர்கன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய இந்தியாவுடைய ஃபெட் இருக்காங்கல்ல, எ ஆர்பிஐ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கட் பண்ணுவாங்க ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நம்முடைய மதிப்பு வந்து டாலருக்கு வந்து அது கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம இந்தியன் மதிப்பு வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அதனால ரேட் கட் பண்ணா நல்லது தான். ஹவுசிங் லோன் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் ஏஎம்சி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, 3000 போகும்னு சொல்லிட்டு பிஎல் கேபிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங்கில. பார்க்கலாம் லிஸ்ட் ஆகட்டும். எப்படி இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். யாரும் அப்ளை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான்லாம் அப்ளை பண்ணல. நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. மல்டி இயர் டீலு ஏஎஸ்என் பேங்க் மூலமா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல வந்து கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஐடி செக்டார் வந்து 2026ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ போட்டிருக்கோம்.
போய் பார்க்காதவங்க பாருங்கள். HCL Tech வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கம்பெனி. நல்ல டிவிடெண்ட் குடுக்குற கம்பெனி. அதுக்கப்புறம் KPI கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 475,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் ஏதாச்சும் அவங்க கம்பெனிக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணிக்கிருவாங்க அந்த அமௌண்ட்ட. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு இன்னொரு குட் நியூஸ் வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஹொஸ்டாவானா ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டாலர்ல $4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொமெண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு நியூஸுங்க இந்த ஸ்டாக்குக்கு. 36,000,00,00,000 வருது. நான் $4 பில்லியன்ங்கும்போது 36,000,00,00,000 இங்க பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சாங்கன்னா, நல்ல ஒரு வருமானம் வரும் இந்த கம்பெனிக்கு. ஆமா, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் நெறைய ஸ்டாக் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, BSE. BSE வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தாங்க இருக்கு. அப் டவுன்ங்கிற ஒரு சைடு வேல தான் இருக்கு. இங்க பாருங்க. ஒரே ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருக்கு. காலையில நல்ல ஒரு செல்லிங்ல இருந்தது 2% மேல. இப்போ பார்த்தா கிரீன்ல தான் இருக்கு. கொஞ்சோண்டு பையிங் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டோ பம்ப். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 14, 15% ஏறி இருக்குங்க. நம்ம ரீசென்ட்டா நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம். புரமோட்டர் வாங்கி வித்த பங்குகள்னு சொல்லிட்டு பார்க்காத போய் பாருங்க. ஏன்னா, இந்த ஸ்டாக் வந்து ரீசென்ட்டா புரமோட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான கிரீன் கேண்டிலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இபேக் டூரபிள்ஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு EMS செக்டார்ல உள்ள கம்பெனி. எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள், 3 நாளா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க நல்ல கிரீன் கேண்டில் தான். இந்த ஸ்டாக்க பத்தி ஒரு நபர் கேட்டிருந்தாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி பம்பு. நேத்து தான் அவன பத்தி நல்லா ஒசத்தி பேசினேன். இன்னைக்கு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலைய காமிச்சுட்டான். ஆமா. இங்க பாருங்க. இன்னைக்கு அருமையான ஒரு செல்லிங் 7% மேல நல்ல ஒரு அருமையான செல்லிங் சக்தி பம்பு. ஆமா, ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இங்க பார்த்தா தெரியும். ஒரு இது வந்து பாரா டிஃபென்ஸ். இந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி தான் நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் PDL, பரத் டைனாமிக். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ்ல உள்ள ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஜெயின் சாஃப்ட்வேர் ஒரு நபர் கேட்டிருந்தாரு. அதுவும் ஒரு ஏரியால தாங்க சுத்திக்கிட்டு இருக்கு ஐடி கம்பெனி. ஆர்டர் கூட கிடைச்சிருந்துச்சு ரீசென்ட்டா ஆயிட்டு. ஆனா வந்து ஒரு பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்க பாருங்க. ஒரே ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க. இங்க பாருங்க கொச்சின் ஷிப்யார்டு அதுவும் ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஃபார்மேட் ஃபார்ம் ஆகி வந்துகிட்டு இருக்கு டவுன் சைட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, CRC அதுவும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா செல்லிங் தான். வசகன் டாக் அதுவும் கன்டினியூவா செல்லிங் தான். HEL அதுவும் பாருங்க, ஒரு முக்கியமான ஏரியால தான் அதுவும் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான் இருக்கு. BL அதுவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே சைடு வேல தான் போயிட்டு இருக்கு. ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, நல்ல ஒரு பூம் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நெறைய நண்பர்கள் நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, "என்னங்க கோல்டு, சில்வர் ஏறிக்கிட்டே இருக்குன்னு கேட்குறீங்க. என்ன பண்றது?" ஏறிக்கிட்டே தான் இருக்கு. டிமாண்ட் அதிகமா இருக்கவும், சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கூட 3%, 4% நல்ல ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு சில்வரு. கன்டினியூவா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஞாபகம் இருக்கா? பழைய வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இங்க தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கீழ வரும்னு பார்த்தது. கீழ வராம இங்கேருந்து நம்மள ஏமாத்திட்டு மேல போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்கு. ஆமா. அது ஒண்ணும் அந்த அளவுக்கு சில்வர் மாரிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பார்த்தாவே தெரியும். 2 நாள் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வே தான். அப்படிதான் ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இறங்கலங்க. பாருங்க நல்லாவே தெரியும். காலைல ஒரு நல்ல செல்லிங்ல இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பையிங் மாரிக்கு வந்திருக்கு. அந்த மார்க்கெட் அதெல்லாம் முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ விழுவல இன்னைக்கு. இல்லன்னா ரிலையன்ஸ் எல்லாம் 1%, 2% இருந்துச்சுன்னா மார்க்கெட்லாம் நல்லாவே கீழ விழுந்திருக்கும். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க ஏதாச்சும் வாங்குறதாலும், விக்கிறதாலும் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.